சட்டத்தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் சேதம், எழுந்துள்ள கண்டனம். வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டுக்கு செலவிடப்படும் மொத்த தொகை வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சடலம் அடக்கம். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தாங்க முடியாத அளவிற்கு மீண்டும் உயரப்போகும் எரிபொருள் விலை. யாழ்ப்பாணத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாரியளவு எரிபொருள் மீட்பு. துருக்கியின் இஸ்தாம்புல் நகரில் இடம்பெற்ற விபத்தில் தாயகத்தை சேர்ந்த 2 பலி. தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவின் பிரம்டன் சின்குவாசி பூங்காவில் அமைந்துள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் ஒருமுறை திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாச்சலம் மற்றும் கனடிய தமிழர் தேசியவை இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளன. கடந்த 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த நினைவு சின்னம் பிரதான மேடை மற்றும் நினைவு பலகைகள் வர்ணங்கள் பூசப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த செயல் அருவருப்பானது என குறிப்பிட்டுள்ள விஜய் தணிகாச்சலம், இது ஒட்டுமொத்த ஒன்டாரியோ தமிழ் மக்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல்கள் என சாடியுள்ளார். வெறுப்புணர்வும் மற்றும் இனப்படுகொலையை மறுக்கும் போக்கும் ஒன்டாரியோவில் இடம் பிடிக்க முடியாது என அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்லவென்றும் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களிலும் இதேபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் இது திட்டமிட்ட ஒரு சதி என்றும் கனடிய தமிழர் தேசிய அவை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வன்முறையின் பின்னணியில் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புடைய சக்திகளின் தலையீடுகள் இருக்கலாம் என குறித்த அமைப்பு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அத்தோடு பீல் பிராந்திய காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன உரிமையாளர்கள் தங்களது வாராந்த QR ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள செலவிட வேண்டிய மொத்த தொகை குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. புதிய விலையேற்றத்தின்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டர் 392 ரூபாவாகவும் ஓட்டோ டீசல் 382 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தினால் உந்துருளி உரிமையாளர்கள் 8 லிட்டர் பெட்ரோலை பெற 3184 ரூபாவும், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் 20 லிட்டர் ஒதுக்கீட்டிற்காக 7,960 ரூபாவும் செலவிட வேண்டியுள்ளது. சிற்றூர்ந்து உரிமையாளர்கள் 25 லிட்டர் பெட்ரோலை பெற 9,950 ரூபாய் வரை செலவழிக்க நேரிடும். டீசல் வாகனங்களை பொறுத்தவரையில் சிற்றூர்ந்திகளுக்கு 9,550 ரூபாவும், பேருந்துகளுக்கு வாராந்த ஒதுக்கீட்டிற்காக சுமார் 38,200 ரூபாய் வரையும் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாத காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்ட இந்த தொடர் விலை திருத்தங்கள் மூலம் அனைத்து வகையான எரிபொருட்களின் விலைகளும் லீட்டருக்கு சராசரியாக 100 ரூபாய்க்கும் அதிகமான தொகையினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த அதிரடி விலை உயர்வு பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் போக்குவரத்து துறையையும் கடுமையாக பாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சடலமானது நேற்றைய தினம் கோம்பையின் மணல் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக யாழ்ப்பாணம் சுண்டுகுழி பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிகள் நடைபெற்று அங்கிருந்து பூதவுடல் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவப்பீடத்திற்கு எடுத்து வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன்போது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர், மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். குறித்த விரிவுரையாளர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மகள் மற்றும் மகளின் கணவரால் படுகொலை செய்யப்பட்டு தனங்களப்பு பகுதியில் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் கொலை சந்தேக நபர்கள் 2 திருகோணமலை பகுதியில் தலைமறைவாகியிருந்தனர். அதன் பின்னர் விரிவுரையாளரின் மகன் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் சந்தேக நபர்கள் 2 கைது செய்ததுடன் சடலத்தையும் மீட்டனர். இந்த நிலையில் குறித்த விரிவுரையாளரின் இறுதி சடங்கு நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் சடலம் கோம்பையின் மணல் மயானத்தில் புதைக்கப்பட்டது. இந்த வழக்கில் விரிவுரையாளரின் சார்பில் சட்டத்தரணி MA சுமந்திரன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தாயின் இறுதி சடங்கில் மயானத்தில் பங்கு கொள்ள மகளுக்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்த நிலையில் மன்று அதற்கு அனுமதி வழங்கியது. கோம்பையின் மணல் மயானத்திற்கு கொலை சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். மயானத்தில் எந்தவிதமான காட்சிகளையும் பதிவு செய்ய வேண்டாம் எனவும்
அப்படி பதிவு செய்தால் கைது செய்ய வேண்டி ஏற்படும் எனவும் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களை வெளியே நிற்குமாறும் கூறினார். இருப்பினும் ஊடகவியலாளர்கள் குறித்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டனர். சந்தேக நபரை காவல்துறையினர் அழைத்து சென்ற பின்னர் செய்தி சேகரிப்பிற்காக இனி படங்கள் காணொலிகள் பதிவு செய்யலாமா என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட நிலையில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அதற்கு பின்னரும் பதிவு செய்ய வேண்டாம் என மறுப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் காவல்துறை தரப்பிலிருந்து எந்தவிதமான எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்படவில்லை. இதேவேளை கொலை சந்தேக நபர்களான மகள் மற்றும் மருமகன் ஆகியோரை யாழ்ப்பதில் நீதவான் வாசஸ்தலத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க பதில் நீதவான் உத்தரவிட்டார். மேற்கு மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். காலை வேளையில் மேற்கு, மத்திய, சப்ரஹமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் தீவிரமடைந்தால் மே மாதத்தில் எரிபொருள் விலை தாங்க முடியாத அளவிற்கு உயரக்கூடும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தாமாக முன்வந்து நுகர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எரிபொருள் விலை உயர்விற்கான காரணங்களை விளக்குவதற்காக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு இருந்த போதிலும் 1 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 100 மற்றும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ரூபாய் 20 சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கப்பலுக்கான பாதுகாப்பு கட்டண உயர்வு ஆகியவற்றால் நாட்டில் எரிபொருள் விலைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார். நம்மில் எவராலும் வேறுவிதமாக கணிக்க முடியாது. ஆனால் அண்மை காலத்தில் விலைகளை உயர்த்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. ஓரளவுக்காவது விலைகளில் கட்டுப்பாடு இருக்கும் என்று நம்புகிறோம். அது ஒரு நல்ல நம்பிக்கை. இல்லையெனில் மே மாதத்தின் முதல் நாளில் விலை உயர்வு நிகழும் போது நாம் தாங்க முடியாத அளவிற்கு விலைகளை உயர்த்த வேண்டி இருக்கும் என அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஊரளு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையொன்றில் பதுக்கி வைத்திருந்த பெருமளவு எரிபொருட்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. இதன்போது 4700 லிட்டர் வரையிலான டீசல், 800 லிட்டர் பெட்ரோல், 400 லிட்டர் மண்ணெண்ணெய் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொறுப்பதிகாரி பிரேமதிலகா தலைமையிலான குழுவினர் ஊரளவில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் களஞ்சிய சாலையில் நேற்று நடத்திய சோதனையின் போது பரல்கள் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெருந்தொகையான எரிபொருட்களை மீட்டனர். விசாரணைகளை பின்னர் கைப்பற்றப்பட்ட எரிபொருள் மற்றும் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பர் என தெரிவிக்கப்படுகிறது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற துயரமான டாக்ஸி விபத்தில் உயிரிழந்தவர்களில் 2 தாயகத்தில் நவாலியை சேர்ந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் மாநிலத்தில் வசித்து வந்த ஜேநந்தினி கணேசலிங்கம் மற்றும் அவரது மகன் விபூஷன் கணேசலிங்கம் ஆகியோர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தாயாரின் 60வது பிறந்த நாளை துருக்கியில் கொண்டாடிய பின்னர் சுவிட்சர்லாந்திற்கு திரும்ப வானூர்தி நிலையத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்த போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த துயர செய்தி உறவினர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.